திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது 2ஆம் திருமுறை திருஞான சம்பந்தரால் இயற்றப்பட்ட 2ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை எப்பொழுதும் போல வழிநடத்துவதற்காக தாம்பரம் சிவனகம் அருளர் செய்யா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நாம் எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியை பாடி துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியை பாடுவதற்கு ஐயா சாம்பசிவ ஐயா அடியேன் பாடுகிறேன். சிவாயம. திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தலல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு போந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் நாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மறுவு புருடோத்தமர் செய்திராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன்கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடோங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திரு சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருமுறைய தமிழோசையில இன்றைக்கு 77வது நாளாக 2ஆம் திருமுறையிலே 89வது பதிகம் திரு கொச்சை வயம். சீர்காழுடைய 12 பெயர்களே ஒன்று. பண் வந்து பியந்தை காந்தாரம், பகற்பண் 2 என்று சொல்லி நாழிகை 4லிருந்து 6க்குள்ள, மணி 7:12லிருந்து 8:24க்குள்ள நவரோஸ்ல பாடக்கூடியது. இது இந்த தலம் காவிரியுடைய வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரங்களும் இடைப்பட்டது. பெருமான் தோணியப்பர், அம்பாள் திருநிலை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 1154. சாம்பசிவையா
ஐயா 1154ங்களா ஐயா? ஆமா ஆமா. வந்தவரை எதிர்கொண்டு. சரிங்க. வேணும். திருச்சிற்றம்பலம். வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து சந்தையர்கோன் அந்தமிழ் சீரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீட்டிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய புண்ணிய 16 ஆண்டுல அவருக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கிற போது அங்கே வந்திருந்து அடியார்களோடு இருந்து சீர்காழி பெருமானை பலவித அந்த தலங்களின் பல பெயர்களை வைத்து பாடிய பல்வேறு பதிகங்கள் அதிலே கொச்சை வயம் என்ற பெயரிலே அமைத்த திருப்பதிகம். வாழ்க. அறையும் பூம்புணலோடும் ஆடரவம் சடை தன்மேல் பிறையும் சூடுவர் மார்பில் பெண்ணொரு பாகமர்ந்தார் மறையின் ஒல்லொலி வேள்வி மறையின் ஒல்லொலி ஓவா மந்திர வேள்வி அறாத குறைவில் அந்தணர் வாழும் கொச்சை வயம் அமர்ந்தாரே. மறையில் ஒல்லொலி ஓவா மந்திர வேள்வி. மறை என்பது இறைவனுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தை ஓத ஓத அது நமச்சிவாய் என்ற அந்த திருநாமம் சிவாயன மந்திரமாக மாறும். அதல்தான் மறையில் ஒல்லொலி ஓவா ஓசை மந்திரம். அந்த மந்திரத்தின் மூலமாக வேள்வி செய்த. அப்படி வேள்வி செய்தால் வாழ்வையில் எந்த விதமான குறையும் இராது என்பதை உணர்த்துமாறு மறையின் ஒல்லொலி ஓவா மந்திர வேள்வி அறாத குறைவில் அந்தணர் வாழும் கொச்சவயம். அப்படி செய்யப்படுகிற வேள்விக்கு தான் சிவ வேள்வி என்ற பெயர். அதை ஞான சம்பந்த பெருமான் இங்கே நமக்கு அறிவுறுத்துகிறார். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு. சாமசிவ படிங்க. நன்றிங்க. சுண்ணத்தர் தோளொடு நூல் சேர் மார்பினர் துண்ணிய பூத கண்ணத்தர் வெங்கனல் ஏந்தி கங்கள் நின்றாடுவர் கேடில் எண்ணத்தர் கேள்வினல் வேள்வி அறாதவர் மாலெறியோம்பும் வண்ணத்த அந்தனர் வாழும் கொச்சை வயம் அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. எண்ணத்தரு வேள்வினல் வேள்வியராத எரி ஓம்பும் அந்த நமசிவாய் என்ற 5 எழுத்து எண்ணத்தோடு செய்யப்படுகிற சிவ வேள்வியை குறிக்கிறார். வாழ்க வாழ்க. பாலையன வெந்நீர். 3வது பாடல். பத்மாவதி அம்மா வாங்க. இருக்கீங்களா? பத்மாவதி அம்மா இருக்கீங்களா? சரி, பட்டமலம்மா வாங்க. மாலையன வெண்ணீரு பூசுவர் பல்சடை தாழ மாலையாடுவர் கீத மாமரை பாடுதல் மகிழ்வர் வேலை மால் கடலோ தம் வெண்டிரை கரைமிசை விளங்கும் கோல மாமணி சிந்தும் கொச்சை வயர் அமர்ந்தாரே. சிவாய நம. மாமரையாகிய 5 எழுத்தை கீதமாக பாடுதல். அப்படி பாடியவர் ஆனாய நாயனார் என்பதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. வடிகொள் கூவிள மத்தம். கடிகொள் கூவிள மத்தம். கடிகொள் கூவிள மத்தம். என்ன சொல்லுவோம்மா, படிக்க போறீங்களா? படிக்கிறேன். நான் தானா வந்துருச்சே அம்மிட்டு படிக்கிறேன். கடிகொள் கூவிலம் மத்தம் கமசடை நெடிமுடி கனிவர் பொடிகள் பூசிய மார்பின் புனைவர் நல்மங்கை ஓர் பங்கை கடிகொள் நீடொலி சங்கின் ஒளியொடு கலை ஒளி துதைந்து கொடிகள் ஓங்கிய மாடக் கொச்சை வயம் அமர்ந்தாரே. கடிகொள் நீடொலி சங்கின் ஒளியொடு கலை ஒளி துதைந்து கொடிகள் ஓங்கிய மாடக் கொச்சை வயம் அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம்.
காலையில அந்த ஒலிக்கிற சங்கு ஒலி முதலான பலவிதமான கலைநயம் வாய்ந்த ஒலிகளை பற்றி குறிப்பிடுகிறார். வாழ்க. ஆடல் மாமதி உடையார். திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம்ம ஐயா. ஆடல் மாமதியுடையாராயின பாரிடம் சூழ, ஆடல் மாமதியுடையாராயின பாரிடம் சூழ, வாடல் வெண்தலை ஏந்தி வையகம் இடுபலி குழல்வார், ஆடல் மாமட மஞ்சை அணித்திகழ் பேடையொடாடி, கூடுதன் பொழில் சூழ்ந்த கொச்சை வயம் அமர்ந்தாரே, கூடுதன் பொழில் சூழ்ந்த கொச்சை வயம் அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. வாடல் வெண்தலையேந்தி வையகம் இடுபலிக்கு உழல்வார். வாடல் வெண்தலை என்பது பிரம்மனுடைய கபாலம். அந்த பிரம்ம கபாலத்திலே பெருமான் ஆன்மாக்களிடத்திலே யான் எனது என்ற செருக்கை என்ன பண்றாரு, பிச்சையாக ஏற்று அதன் மூலம் நமக்கு அருள் செய்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மண்டு கங்கையும் மரமும். பத்மாவதி அம்மா, முதல்ல உங்களை தான் கூப்பிட்டேன், அதுக்குள்ள நீங்க ஆள் இல்லாம போயிட்டீங்க. வாங்க. நன்றி ஐயா. வாங்க. மண்டு கங்கையும் மரவும் மல்கிய வளச்சடை தன்மீர் துண்ட வெண்பிறை அணிவர தொல்வரை வில்லது ஆக, விண்ட தானவர் அரணம் வேலழல் ஏறி கொல விடைமேல் கொண்ட கோலம் அது உடையார் கொச்சை வயம் அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். அவர் கொண்ட கோலம் மண்டு கங்கையும் அறவும் மல்கிய வளர்த்தடை உடையதாக, அவர் என்ன பண்றாரு, தலையிலே கங்கையை ஏந்தி மேனியிலே அரபையெல்லாம் உழவிட்டு பகைமையை கூட நட்பாகிற குணமுடையன்னு நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அன்றால் நீழலம் அன்று. வாங்க பரிமளா அம்மா வாங்க, பணப்பாக்கத்துல இருந்து. இப்போ அப்படிதான் 5 மணில இருந்து மீட்டர் லேட்டு தான் வந்து 3 முறை பிக்கப் பண்ணி போட்டேன். சரிங்க. உடம்பு முடியலையா? என்ன சொல்றாங்கம்மா? தெரியலைங்களா ஐயா? கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. மீட்டர் பை அப்படியே தான் வந்து நேர்த்துங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி 3 முறை போட்டுனுக்கிறேன். சரிங்கம்மா, வந்துருச்சு. நீங்க படிங்க. படிங்கம்மா. அன்றலால் நீழல் அமர்ந்து அறவுரை நால்வர் கருளிய, பொன்றினால் தலையோட்டில் உண்பது பொருதல் இலங்கை, வென்று வேந்தனை ஒழுக உண்டிய இறகினார் வாழ் தோய, குன்றமன்னையொன் பாட கொச்சை வயம் அமர்ந்தாரே, குன்றமன்னையொன் பாட கொச்சை வயம் அமர்ந்தாரே. கல்லால மரத்தின் கீழே அன்று 4 அறம் செய்தது. அறம் பொருள் இன்பம் விடன 4 உறுதி பொருளை சொன்ன வரலாற்றை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. சீர்குள் மாமலரானும். 8வது பாட்டு. வாங்க. போரூர்ல இருந்து பிரேமம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சீர்குள் மாமலரானும் செங்கண்மாள் என்று அவர் ஏத்த, ஏர்கொள் வெவ்வழலாகி எங்கும் உற நிமிர்ந்தாரும், பார்கொள் விண்ணழல் கார் நீர் பண்பினர் பால் மொழியோடும், கூர்கொள் வேல்வலன் ஏந்தி கொச்சை வயம் அமர்ந்தாரே, பார்கொள் விண்ணழல் கால் நீர் பண்பினர் பால் மொழியோடும், கூர்கொள் வேல்வலன் ஏந்தி கொச்சை வயம் அமர்ந்தாரே, கொச்சை வயம் அமர்ந்தாரே.
திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருமாலுக்கும் பிரமனுக்குமாக வெவ்வழலாய் நிமர்ந்தான் என்று சொல்கிற பாடல் வாழ்க. அடுத்து குண்டர் வண்டோர் ஆடை 9வது பாட்டு. ராஜா ஐயா வாங்க. குண்டர்வன் துவராடை போர்த்தது ஓர் கொள்கையினார்கள் மிண்டர் பேசிய பேச்சு மெய்யல மையணி கண்டன் பண்டை நம் வினை தீர்க்கும் பண்பினர் ஒன் கொடியோடும் கொண்டர் சேர்மணி மாட கொச்சை வயம் அமர்ந்தாரே கொண்டல் சேர்மணி மாட கொச்சை வயம் அமர்ந்தாரே. பெருமான் நம்முடைய பண்டை வினை தீர்க்கும் பண்பன் என்று சொல்கிறார் வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. கொந்தணி பொழில் சூழ்ந்த. கொந்தனி பொழி சூழ்ந்த கொச்சை வய நகமேய அந்த நரடியேத்தும் அருமறை ஞான சம்பந்தன் சந்தமாதழைய தன் தமிழ் மாலை வல்லோர் போய் முந்திவானோரோடும் புகவலர் முனை கொடவினையே முந்திவானோரோடும் புகவலர் முனை கெடவினையே. திருச்சிற்றம்பலம். நம்ம ஞான சம்பந்த தமிழ் சந்தமார்ந்து அழகாய தன் தமிழ். அந்த சந்தமார்ந்து அழகாய தன் தமிழ் முந்தி வானவரோடும் புகவலர் கெட வினையே என்று வினைகள் கெடும் என்று ஞான சம்பந்த தமிழை படித்தால் நம்முடைய வினைகள் கெடும் என்று சொல்கிறார் வாழ்க வாழ்க. அடுத்து திரு நெல்வாயில் அறத்துறை 2ஆம் திருமுறையிலே 90வது பதிகம். பியந்தை காந்தாரம் பகற்கண் 2 நாழிகை 4 6 மணி 7:12 8:24. ராகம் நவரோஸ்னு சொல்றாங்க. நடுநாடுகளுடைய முதல் தலம் தொழுதூர் விருதாஜலம் சாலையிலே அமைந்துள்ளது. பெருமான் அறத்துறைநாதர், அம்பாள் ஆனந்த நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 213. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். மெய் போற்றி விடாத ஐயா 213. ஐயா 214 வருதுங்க. அது எந்த ஈசன் பாடல்? ஆமா 214 வருதா? ஆமாங்க ஆமாங்க. நன்றிங்க. எந்த ஈசன் தான் பாட்டு சொல்லுங்க. நன்றிங்க. எந்த ஈசன் என எடுத்திவ்வருள் வந்தவாறு மற்ற எவ்வனமோ என்று சிந்தை செய்யும் திருப்பதிகத்திசை புந்தியார புகன்று எதிர் போற்றுவார். திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய ஞானப்பால் உண்ட நாள்ல இருந்து அப்ப சடையனாருடைய தோல் மேலே இருந்து அத்தன் பியன் மேலிருந்துன்னு அவரே பாடியிருக்கார். அப்படி வந்தவர் கொஞ்சம் வளர்ந்த உடனே நடந்து வரணும்னு ஆசைப்பட்டார். அதனால என்ன பண்ணாரு, அவர் நடந்து வர அழக பார்த்து ரசிச்ச சிவபெருமான், ஆனா அவருக்கு கால் வலிக்குமேன்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணாரு, அந்த முத்து சிவிகை முத்துக்குடையெல்லாம் கொடுத்தார் மாறன் பாடியில. அப்போ பெருமான் கொடுத்த அதை பார்த்து அந்த முத்து சிவி ஏறதுக்கு முன்னாடி இந்த பதிகத்தை பாடி அந்த முத்துச்சிவில ஏறினார் என்ற வகையில பெரிய புராண பாடல். அதை எந்த ஈசன் என்று எடுத்து பாடினாரா? எந்த ஈசன் எம் பெருமான் ஏறமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவதன்றால் கந்த மாமலருந்தி கடும் புனல் நிவாமல்கு கரைமேல் அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. சிந்தை செய்பவர்க்கல்லால் சென்று கை கூடுவதென்றால் பெருமானை சிந்தனை செய்தால் நமக்கு கைகூடாத எந்த காரியமும் இல்லை என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். இப்ப நம்ம பெருமானை நாளும் நினைக்கிறோம், சிந்தை கை கொடுக்கிறது. 1.5 வருஷத்துல பெரிய பழம் முழுசையும் படிச்சு முடிச்சிட்டோம். ஆச்சரியமா நினைச்சு பார்த்தா நேத்து ஆரம்பிச்ச போது இவ்வளவு 512 நாள் ஓடி போயிடுது. அதனால எல்லாம் பெருமான் செயல். வாழ்க வாழ்க வாழ்க. ஈரவா சடை தன்மை.
நன்றிங்க ஐயா. சிவாய நம. 12 திருச்சிற்றம்பலம். பெரியபுராண படிச்சு முடியாது, திருமுறையில 2 திருமுறை படிச்சு முடிக்க போறோம். வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம். எல்லாம் சிவபெருமானுடைய கருணைங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. எல்லாம் அவன் ஈரவார் சடை தன்மேல் இளம்பிறை அணிந்த எம்பெருமான் ஈரவார் சடை தன்மேல் இளம்பிறை அணிந்த எம்பெருமான் சீரும் செல்வமும் ஏத்தா சிதடர்கள் தொழ செல்வதன்றால் வாரி மாமலருந்தி வரும் புனல் நிவா மல்கு கரை மேல் ஆறும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம்மருளே ஆறும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம்மருளே அறத்துறை அடிகள் தம்மருளே. சீரும் செல்வமும் ஏத்தா பெருமானுடைய சீராகிய பெருமை செல்வமாகிய திருவடி. அந்த திருவடி பெருமைதான் இன்றைக்கு நமக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தான அருள். வேற பெருசா இன்னும் உலகியல்ல பொருளாதார எந்த விதமான செலவும் இல்லாம இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நம்மளால நடத்த முடியுது என்றால் எல்லாம் பெருமானுடைய அருள் எல்லாம் படாது. அதற்கு என்ன காரணம்? சீரும் செல்வமும் தான். அந்த சீரும் செல்வத்தையும் நாம் ஏற்றி நின்றால் பெருமானுடைய சீர் என்ற பெருமை, செல்வம் என்ற திருவடி, எல்லாம் திருவடி பெருமை. வாழ்க வாழ்க. விழி கலந்த புன்சடைமை. ஐயா பாலசுந்தர ஐயா வாங்க பணப்பாக்கத்துல இருந்து. பேணி கலந்த புன்சடை மேல் பேரையணி சிவனென பேணி பணி கலந்து செய்யாத பாவிகள் தோழ செல்வது அன்றால் மணி கலந்து பொன்னுந்தி வரும் பூனல் நிவமல்கு கரைமேல் அணி கலந்த நெல்வாயில் அறத்துறை அடிகள் தமருளே அணி கலந்த நெல்வாயில் அறத்தரை அடிகள் அருளே அணி கலந்த நெல்வாயில் அறத்தரை அடிகள் தமரலே. சிவபெருமானே நன்றி. திருநெல்வாயில் அறத்துறை, அதுல இல்ல அறத்துறைன்னு படிக்கணும், அறத்தரைன்னு படிச்சுங்க, அறத்துறை. சரி வாழ்க. பிறையணி சிவன் என பேணி பெருமான் தன்னை சரணடைந்த சந்திரத்துக்கு தலைமையிலே வைத்திருக்கிறான். அவன் சந்திரசேகரன். அந்த பிறையணி சிவனென பேணினால் பணி கலந்த பெருமானுக்கான பணியை நாம் ரொம்ப சுலபமா செய்யலாம். தன்கடன் அடியே நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்படி பெருமானுடைய பணியை செய்வதற்கு அந்த என்ன பண்ணோம், பிறையணி சிவனென பேண வேண்டும் என்று பெருமான் சொல்கிறார். அதனால சிவனரியின் வாயிலாக நாம் இந்த புண்ணிய செயலை செய்வதற்கான வாய்ப்பை இறைவனை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கார். வாழ்க வாழ்க வாழ்க. துன்ன ஆடை ஒன்றெடுத்து. 4வது பாட்டு. பாலசுந்தரையா ஐயா பாலசுந்தர ஐயா வெளியில் இருக்காருங்களா? வெளியில் இருக்காருங்க ஐயா. அடியன் வெளியே இருக்கேன் ஐயா. சரிங்க வாழ்க வாழ்க. கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். ஐயா தாதா இருக்கு ஐயா, தூ இல்ல ஐயா அதுல இந்த புக்ல தாதா இருக்கு ஐயா, தூ தலைப்பு என்ன போட்டுருக்குமா? இல்ல தலைப்பு என்ன போட்டிருக்கு? அறத்துறை தானே இருக்கு. நெல்வாயில் அறத்துறை. துறைனா அந்த இடம், அந்த துறைனா அந்த இடத்துக்கு பேரு. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. நான் தூ அறத்துறை தானே இருக்குது. அது முன்பாட்டுல பாருங்க, முன்பாட்டு. ஆமா ஐயா முன்பாட்டுல அறத்துறைன்னு தான் ஐயா இருக்கு.
எல்லா பாட்டுலயும் கடைசி அடி அறத்துறை தான் இல்லையா? சரி அது கடைசி அந்த பாட்டுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல அது பிரிண்டிங் மிஸ்டேக்ல அறத்துறை அடிகள் தான் ஒரு அந்த பதிகத்துல ஒரு பாட்டுலயே கடைசி வரையும் அறத்துறை அடிகள்னு இருக்குது. ஈ அடிச்சான் காப்பின்றது அதுல இருக்கிற மாதிரியே படிக்கிறதுக்கு பேரு ஈ அடிச்சான் காப்பின்னு பேருங்க ஐயா. அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாரோ பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க. ஆனா நம்ம வந்து அதை சுட்டி சரிங்க நான் தூ போட்டேன் ஐயா. வாழ்க வாழ்க. முன்னையும் பின்னையும் பாத்தீங்கன்னா அது அறத்துறைன்னு இருக்கும் இல்லையா? அதுல அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ப்ரூஃப் பார்த்தாங்க விட்டு இருப்பாங்க. ரைட் வாழ்க. நல்லது. பாடல் வரிசை என்ன ஐயா? என்னமா? பெரிய புராணம் பாடல் வரிசை 213. தனிப்பட்ட முறையில அனுப்புறேமா. ஒவ்வொரு பாட்டுக்கு நான் பெரிய புராணத்துல வரிசை அனுப்புறேன். அந்த சாம்பசிவை அனுப்புவார். அந்த லிஸ்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயா எடுத்து வச்சிருக்காரு, தருவாருங்க. நன்றிங்க. வாங்க போரூர்ல இருந்து செண்பகவல்லியம்மா வாங்க. துண்ண ஆடை ஒன்று உடுத்து தூய வெண்ணீற்றினராகி உன்னினைபவர் கல்லால் ஒன்றும் கை கூடுவதன்றால் பொன்னும் மாமணி உந்தி பொறுபுணல் நிவா மல்கு கரைமேல் அன்னம்மாகும் நெல்வாயில் அறத்துறை அடிகள் தமருளே அன்னம்மாகும் நெல்வாயில் அறத்துறை அடிகள் தமருளே. நன்றி ஐயா. இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையில 12 திருமுறை வரலாறுன்னு ஒரு பெரிய நூல் எழுதினாங்க. அந்த நூலாசிரியர் வந்து வெள்ளைவாரனார்னு பேர். அந்த வெள்ளைவாரனார் 12 திருமுறை வரலாறு என்று 2 வால்யூம் பெரிய நூல் எழுதி 12 திருமுறை எப்படி வந்தது அப்படின்னு அந்த வரலாற்றை ஃபுல்லா எழுதி அதுல பலவேறு செய்திகளை அந்த அதுல இருக்க சித்தாந்த கருத்துக்கள் அதில் உள்ள இசை நுணுக்கங்கள் அதை பற்றிலாம் எழுதியிருக்கார். அந்த நூலுடைய இறுதி பகுதியில அந்த 7 திருமுறைகளுக்கும் உரிய பெரிய புராண பாடல் 274 தலங்களுள்ள 792 பாடலுக்குமான பெரிய புராண பாடல்களை அந்த நூல்ல இணைப்பாக பட்டியலிட்டு இருக்கிறார் வெள்ளை வாரணம். அது அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வெளியிட்டாங்க. அதை தான் இப்போ வந்து எடுத்து கற்பகம் யூனிவர்சிட்டியில போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஐயா பப்ளிஷ் பண்ணாரு. அது 7 திருமுறை இருக்கு, அதுல எடுக்கலாம். தினமணி பத்திரிகையில பாத்தங்க ஐயா 3490 ரூபாங்க ஐயா. 3499 ரூபாங்க ஐயா மொத்த தொகுப்பு. எது இப்ப அந்த புத்தகம் மொத்தமே 12 திருமுறையும் இல்ல, நான் சொல்றது வந்து 12 திருமுறை வரலாறுன்னு ஒரே நடை நூல். அது ஒரே நடை நூலுங்களா? இப்போ செய்தி வெள்ளை வாரணார் எழுதுனது 12 திருமுறை வந்து நமக்கு எப்படி வந்து தோன்றியது, ஏன் அந்த இதுன்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. 12 அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வெளியிட்ட நூல் அது. அந்த நூல்ல திருமுறை வரலாறை பத்தி எழுதியிருக்கார். அதுல நிறைய செய்திகள் இருக்கார். அந்த இந்த ஒரு பண்ணுடைய விளக்கங்கள், அந்த இசை நுணுக்கங்கள், அவர் அதில் உள்ள சித்தாந்த கருத்துக்கள், அவருடைய திருக்குறள், அந்த எந்தெந்த இடத்துல திருக்குறள்லாம் கையாளப்படுகிறது, அப்படியே பலவேறு செய்திகளை தொகுத்து பெரிய 2 வால்யூம் நூல். அது யூனிவர்சிட்டி மூலமா வெளிவந்த நூல். அதனுடைய இணைப்புல இந்த செய்தி எழுதியிருக்கார். பெரிய புராணம் தேவாரம் படிச்சா வெறும் தேவாரத்தை மட்டும் படிச்சா நமக்கு புரியாது, அதற்குரிய பெரிய புராணத்தை பாடலை இணைத்து பாட வேண்டும் சொல்லி 274 தலங்கள் உள்ள 792 தேவார அடங்கன் முறை என்று சொல்லப்படுகிற அந்த 790 படிகளுக்கும் இடம் சொட்டி பொருள் விளக்குகிற பெரிய புராண பாடல்களை அவர் பட்டியலிட்டு இருக்கிறார். அதை தான் எடுத்து இவங்க கற்பகம் பல்கலைக்கழகத்துல இணைச்சிருக்காங்க. அது 2ஆம் திருமுறை மட்டும் தான் இருக்கா, 7 திருமுறை இருக்குன்னு தெரியல. ஆனா பட் அவர் 7 திருமுறைக்கு எழுதியிருக்காரு. மிக்க மகிழ்ச்சி. செய்தியாக சொல்றேன். ஏன்னா அம்மா லலிதம்மா இன்ட்ரெஸ்டா கேட்டாங்க. நான் வந்து நான் படிக்க சொல்ல அப்பப்ப தேடி பிடிச்சி அந்தந்த இதெல்லாம் எடுத்து நான் என்னோட நோட் புக்ல எழுதி வச்சுக்கிறேன். ஆனா பின்னாடி அந்த புத்தகத்தை பத்தி ஏற்கனவே நமக்கு முன்னாடி வெள்ளை மாட்டிருக்காரு அப்பதான் தெரியும். ஆனா எங்கிட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது. நான் நோட் புக்ல எழுதி வச்சுக்கிறேன். நான் படிச்ச அனுபவத்தை வச்சு நான் எழுதுனது என்னுடைய சொந்த அனுபவம். ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த நூலை பார்த்தா அந்த நூல்ல ஏற்கனவே இருக்குது, நமக்கு மேல பெரியவங்களா இருந்திருக்காங்க, நம்ம தான் தெரியாது, நம்ம ஒண்ணும் தெரியாது ஆளுன்னு அப்பதான் தெரிஞ்சது. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். வாங்க சாம்பத்திரி அந்த 2ஆம் திருமுறை அந்த லிஸ்ட பதிப்பிச்சப்பதான் நானு நம்முடைய அறியாமை கண்டுபிடிச்சேன். நம்ம கூட அறியாமை தாங்கிறோம், நான் தான் அதை வச்சுக்கிறேன் நினைச்சுக்கிறேன்னு. ஆமாங்க ஐயா. சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.
அதாவது ஐயா ஐயா யாரோ தான் எனக்கு தினமணில இது பேப்பர்ல வந்த நாளிதழ் விளம்பரத்தை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. நான் அனுப்புறேங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சரி. வாங்க சங்கர் ஐயா. பணப்பாக்கத்துல இருந்து சங்கர் ஐயா. வணக்கம் ஐயா. ஐந்தாவது திருச்சிற்றம்பலம். 5வது பாட்டியா? திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். வெறுகோரிங்கு வெண்டாட்டி நாடிய விமலந்தூர்கி உருகி நைவர கல்லா ஒன்றுகை கூடுவதென்றால் முழுதும் உருகி பூந்தோலை பொய்மலர் சுமந்து நிவந்தா வந்தரு குருந்தி நெல்வாயில் அறத்துறை படிகள் தம்மருளே தருகுறிஞ்சுனல் வாயில் அறத்துறை படிகள் தம்மருளே. ஓம் சிவாய நம. பெருமானை உருகி நெய்பவர்க்கல்லால் ஒன்றும் கைகூடுவதென்றால் அப்படி சொல்லி யார் பெருமானை உருகி நெய்கிறார்களோ அவர்களுக்கு கை கூடும் என்ற வகையிலே அந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. உறவு நீர் சடை கறந்த சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். சடை கறந்த ஒருவன் என்று உள் குளிர்ந்தேத்தி பரவினை பவர்கல்லால் பரிந்து கை கூடுவதென்றால் பரவினை பவர்க்கு அல்லால் பரிந்து கை கூடுவதென்றால் புறவ நீடுயர் சோலை குளிர்புணல் நிவல்கு கரை மேல் புறவு நீடுயர் சோலை குளிர்புணல் நிவல் மல்கு கரை மேல் கரவமாறு நல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே அரவமாறு நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. பெருமானை பரவி நின்றால் அவன் நம்மேல் பரிவு கொள்வான் என்பதற்கான பாடல். பரவி நைபவர்க்கல்லால் பரிந்து கைகூடுவதென்றால். வாழ்க வாழ்க. நீலமா மணிமிடற்று 7வது பாட்டு. பாண்டிச்சேரியிலிருந்து முனுசாமி ஐயா வாங்க. நீலமாமணிமிடற்று நீரணி சிவனென பேணும் நீலமாமணிமிடற்று நீரணி சிவனென பேணும் சீல மாந்தவிற்கல்லார் சென்று கை கூடுவதென்ற சீல மாந்தவிற்கல்லார் சென்று கை கூடுவதென்ற கோல மாமலருந்தி குளிர்புடல் நில மல்கு கரைமே கோல மாமலர் உந்தி குளிர்புணல் நிவா மல்கு கரைமே ஆளும் சோலை நிர்வாயில் அறத்துறை அடிகள் தம்மருளே ஆளும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம்மருளே. நன்றி. திருவடிகள் சொல்கிறேன். நீரணி சிவனெனப் பேணும் சீலமாந்தர்கள். சீலம் என்பது சரியை நெறி. சரியை தொண்டு செய்வர்கள் யாருன்னா திருநீற்று தொண்டர்கள் தான் சரியை தொண்டு செய்கிறவர்கள் என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்கிற மாதிரி நீரணி சிவனெனப் பேணும் சீலமாந்தர் என்று சரியை தொண்டு செய்வர்களை அடையாளம் காட்டுகிறார் செக்டார் பெருமான். ஞான சம்பந்தம். வாழ்க வாழ்க. செழுந்தன் 8வது பாட்டு. செழுந்தன் மால் வரை
ஐயா காவி தண்டலம் பாலசுந்தர ஐயா புத்தகம் இருக்கா? பாலசுந்தர ஐயா புத்தகம் வச்சிருக்கீங்களா? சரிங்க 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 சரி. வாங்க பரமேஸ்வரி அம்மா வாங்க. ஊரை பக்கத்துல இருந்து பரமேஸ்வரி அம்மா வாங்க. செழுந்தன் மால்வரை எடுத்த செருவலி ராவணன் அலற அழுந்த ஊன்றிய விரலான் போற்றி என்பார்க்கு அல்லது அருளான் கொழுங்கனி சுமந்து உந்தி உந்தே குளிர் புனல் நிலாமல்கு கரை மேல் கொழுங்கனி சுமந்து உந்தி குளிர் புனல் நிவாமல்கு கரை மேல் அழுந்தோ சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. போற்றி என்பார்க்கு அல்லது ஒரு சந்தேகம், நிவா மல்குன்னா என்னங்க ஐயா? நிவா மல்கு நிவான்னா அந்த நிவா அந்த அந்த இது இந்த தலம் இருக்குல்ல, அந்த திருநெல்வேலி அறத்துறை அங்கே ஓடுகிற ஆறுக்கு நிவான்னு ஒரு அங்க ஒரு ஆறு ஓடுதான். அந்த 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 நிவானுடைய கரை மேல இருக்கிறான். நிவான்னா அந்த 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 ஊருக்குள்ள ஓடுகிற அந்த ஆற்றுக்கு பேரு நிவா நதின்னு பேரு. அந்த 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 அறத்துறை பக்கத்துல நடுநாட்டுல அந்த இது தொழுதூர்கிட்ட ஒரு ஆறு ஓடுது. அந்த ஊருக்கு நிவா நதின்னு பேரு. அதனுடைய கரை மேல பெருமானுடைய கோயில் இருக்கு. அதனால நிவா மல்கு கரை. சரிங்களா? வாழ்க வாழ்க. இதுல போற்றி என்பார்க்கு அல்லது அருளான் என்று சொல்லி பெருமானுடைய அருள் வேண்டுமென்றால் அவனை போற்ற வேண்டும். அதுலதான் திருக்கவிதானோட நீளமான பாட்டு, அது மொத்தம் படிக்க முடியாது. அதனால அவர் சேரமான் பெருமாள் சொன்ன அந்த போற்றியை மட்டும் படிக்கலாம்னு சொல்லி நேற்று அந்த அந்த இதை சொன்ன உடனே ஐயா அந்த பேஜ் நம்பர் எடுத்தாங்க. அதனால இன்னைக்கு அந்த பெருமானை நாம் சேரமான் பெருமாள் வாயாலே பெருமானை போற்றலாம். நமக்கும் பெருமான் அருள் செய்வான். வாழ்க வாழ்க. அடுத்து நுணங்கு நூலையன் மாலும். குன்றத்தூர்ல இருந்து உமாமா வாங்க. நுணங்கு நூலையன் மாலும் இருவரும் நோக்க அறியானே வணங்கினைவர்க்கு அல்லல் வந்துகை கூடுவது அன்றால் மனம் கமழ்ந்து பொன்னுந்தி வரும்புணல் நிவா மல்கு கரைமே அணகும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே மனம் கமழ்ந்து பொன்னூந்தி வரும்புணல் நிவா மல்கும் கரைமேல் அணகும் சோலை நெல்வாயில் அறந்துரை அடிகள் தம் அருளே. வாய் நமக்கு வணங்கி நைபவர்கல்லால் வந்து கை கூடுதென்றால் என்று பெருமானை வணங்க வேண்டும். வணங்குவதற்கு உரியது எது? தலையே நீ வணங்காய் என்று நாவுக்கரசர் பாட மணிவாசகரும் வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்தது. அப்படி வணங்கினால் நாம் நினைப்பதெல்லாம் தானாக வந்து கைகூடும் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். வாழ்க. சாக்கியப்படுவாரும் சாக்கியப்படுவாரும் சமன்படுவார்களும் மற்றும் பாக்கிய படகில்லா பாவிகள் தொழ செல்வதென்றால் பூக்கமழ்ந்து பொன்னுந்தி பொறுபுன நிவா மல்கு கரைமேல் ஆர்க்கும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தமருளே ஆர்க்கும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தமருளே. நன்றிங்க. பூக்கமந்து பொன்னுந்தி பொறுபுணல் நிவா மல்கு கரைமேல். அந்த நிவா நதியில பலவிதமான மலர்கள் பொன் போல மிதந்து வருகிறது. அதை எடுத்து பெருமானை வழிபடலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கரையினார் பொழில் சூழ்ந்த 11வது பாடல். நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கரையினார் பொழில் சூழ்ந்த காழியுள் ஞான சம்பந்தன் அறையும் பூம்புணல் பரந்த
அறத்துரை அடிகள் தம் அருளை முறைமையால் சொன்ன பாடல் மொழியும் மாந்ததம் வினை போய் பறையும் மையுறவில்லை பாட்டிவை பத்தும் வல்லார்க்கே அறையும் பூம்புனல் பரந்த அறத்துரை அடிகள் தம் அருளை முறைமையால் சொன்ன பாடல் மொழியும் மாந்ததம் வினை போய் பறையும் மையுறவில்லை பாட்டிவை பத்தும் வல்லார்க்கே பறையும் மையுறவில்லை பாட்டிவை பத்தும் வல்லார்க்கே பாட்டிவை பத்தும் வல்லார்க்கே. நன்றிங்க ஐயா. பறையும் ஐயுறவில்னா இந்த பாட்டை பறை ஓசை போல ஓங்கி பாடணும். பெருமான ஓங்கி பாடினால் வாயார பாடுதல் பாரு. அப்படி வாயார பாடினால் அந்த பத்தும் வல்லவர்க்கு எந்த ஐயுறவும் இல்லை, பெருமான் நம்மை ஆட்கொள்வான் என்ற சந்தேகம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்த பெருமான் திருக்கடக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 91வது பதிகம் திருமறைக்காடு. இது பண் பேந்தை காந்தாரம். பகற்பண் 2ஆக நாழிகை 4லிருந்து 6 நாழிகையில 7:12 8:24 அந்த நவரோஸ்ல பாடக்கூடியது. காவினுடைய தென்கரையிலே 125வது தலமாக திருத்துறைப்பூண்டிக்கு கிழக்கே அமைந்துள்ளது. பெருமான் மறைக்காட்டீசர், அம்பாள் யாழை பழித்த மொழி அம்மை. இங்கு இதற்கான பெரிய புராண பாடல் 598. ஐயா 578ங்களா 98ங்களா ஐயா? 98 போட்டிருக்கேன். அதுல நான் என்னோட புத்தகத்துல 98 எழுதி வச்சிருக்கேன். சரிங்க. அதுக்கு 1-2 வித்தியாசம் இருக்கு. நான் சில இடத்துல நான் 98 இருக்கேன். அது அப்படி இருக்கலாம். சண்பை நாடுடைய பிள்ளை. நன்றிங்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சண்பை நாடுடைய பிள்ளை தமிழ் மொழி தலைவரோடு மண்பயில் சீர்த்தி செல்வ மாமரை காட்டு வைகே கண்பயில் நெற்றியார் தம் கலலினை பணிந்து போற்றி பண்பயில் பதிகம் பாடி பரவி அங்கிருந்தார் அன்றே. நன்றிங்க. சிவாய நம. ஞான சம்பந்த பெருமான் நாவுக்கரசரோடு இருந்து அந்த திருமறை காட்டு கதவை மூடவும் திறக்கவும் மூடவும் செய்த பிறகு மதுரைக்கு போறதுக்கு முன்ன அங்க சில நாள் தங்கி இருந்தார். அந்த நேரத்துல நாவுக்கரசோடு இணைந்து நின்று பாடிய பாடல் என்று சேக்கிழார் உழைத்தார். அதனால்தான் அவர் என்ன பண்ணாரு, பண்பையில் மாமரை காட்டு வேந்தர் சண்பை வென்றியார் என்று பாடுகிற போது சண்பை நாடுடைய பிள்ளை தமிழ் மொழி தலைவரோடும், அந்த தமிழ் மொழி தலைவர் இங்க யாரு, நாவுக்கரசர் பெருமானை குறிக்கிறது. சண்பை உடைய பிரான் ஞான சம்பந்தர், தமிழ்மறை கடவுள் தமிழ்மறை அந்த தமிழ் மொழி தலைவர் நாவுக்கரசர். 2 பேருமாக இருந்து திருமறை காட்டீசனை போற்றிய பதிகம் என்ற வகையிலே இந்த பாடலை அமைத்திருக்கிறார். பொங்கு வெண்மூனல் காணல் பொறு கடல் தீரை தவழ் முத்தம் கங்குலாரிருள் போழும் கவிமறை காடமந்தாதாம் திங்கள் சூடினரேனும் திரிபுரம் எரித்திரரேனும் எங்கும் எங்கள் பிரானார் புகழலதிகள் பழியிலரே. திங்கள் தங்கி சூடினான தன்னை சரணடைந்த திங்களை தூக்கி தலைமையிலே வைத்துக் கொண்டார். ஆனால் தேவர்களை எல்லாம் துன்பப்படுத்திய அந்த அசுரர்களை முப்புறங்களை எரித்தார். அதனால அவருக்கு புகழ் வருதா பழி வருதானா? அது புகழும் இல்லை பழியும் இல்லை. அவர் கடமையை செய்தார். அந்த கடமையினாலே புகழும் வேண்டாம் பழியும் வேண்டாம், அவரவர் கடமையை அவரவர் செய்தல் என்ற வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. கூனல் இளம்பிறை காவிரிலிருந்து பட்டமாலம்மா வாங்க. ஊனெளம்பீரை சூடி கொடுவரி தோளுடையாடை ஆணிலம் மங்கிளங்கரைத்து
மாடுவர் பூண்பது அரவம் காணலம் கழியோதங் கரையோடு கதிர்மணி ததும்ப தேனலங்கமழ் சோலை திருமறை காடமர்ந்தாரே. வாயினம ஆநிலம் கிளர் 5 என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தாலே பெருமானை ஆட்டுதல் என்று சொல்லி அஞ்செழுத்து ஓதி அங்கி வேட்டுனல் வெள்வியெல்லாம் நஞ்சணி கண்டர் பதம் என்று அஞ்செழுத்தாலே பெருமானுக்கு அந்த திருமுழுக்காட்டுதல் என்று ஒரு மரபு. அந்த மரபுப்படி இந்த செய்தியை சேக்கிழார் பெருமான் ஞானசம்பந்தர் சொல்றார், ஆநிலம் கிளர் 5 ஆடுவர் என்று. ஆனா அதை பஞ்சகவியம்னு சொல்லி சரி, வாழ்க வாழ்க. நுண்ணியதாய் வெளிதாகி. வாங்க பத்மாவதி அம்மா, வாங்க. இருக்கீங்களா? பத்மாவதி அம்மா இருக்கீங்களா? இருக்கிறையா? சிவாய நம. நுண்ணியதாய் வெடிதாகி நூற்கிடந்திரங்கு பொன்மார்பில் பன்னியாழ் என முரலும் பனிமொழி உமை ஒரு பாகம் தன்னிது ஆய்வில் அருவி சலசல நுரைமணி தும்ப கன்னிதானும் ஓர் பிறையார் கலி மறைகாடு அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். பண்ணி யாழென முரலும் பனிமொழி உமைமொழி பங்கை என்று யாழை படித்த மொழியம்மையை தன்னுடைய பாகமாக வைத்திருக்கிற மறைக்காட்டீசன் கலிமறை காடு அமர்ந்தாரே என்று பாடுகிறார். ஆனா இந்த கலிமறை காட்டை வேதாரண்யமா மாத்தி விட்டாங்க. வாழ்க வாழ்க. ஏழை வெண் குருகு. வாங்க பணப்பாக்கத்துல இருந்து பரிமளம்மா, வாங்க. கருதி தாழை வெண்மடற் புல்கும் தன்மறை காடமர்ந்தார்த்தம் மாழையங்கல் ஒன்கண் மலைமகள் கணவனதடி நீழலே சரணாக நினைபவர் வினை நலிவின நீழலே சரணாக நினைபவர் வினை நலிவின. மலைமகள் கணவனாகிய கைலாய பெருமானுடைய அடிநீழல் அத்திருவடியை நினைப்பவர்க்கு வினை நலியும் என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு, அரவம் வீங்கிய அறையும். வாங்க. 5வது பாட்டு. ஊரப்பாக்கத்துல இருந்து ராஜா ஐயா, ராணி அம்மா இருக்கிறீங்களா? இருக்கு ஐயா. பாடுங்க. முதல்ல சொன்னதுக்கு வேலை பிரேக் ஆகிட்டு. சிவாயினம். அரவம் வீக்கிய அறையும் அதிர்கடல் தழுவிய அடியும் பரவ நாம் செய்த பாவம் பறை தர அருளுவர் பதிதான் மரவம் நீடுயர் சோலை மழலை வண்டு யாழ் செய்யும் மறை காட்டு இரவும் எல்லியம் பகலும் ஏத்துதல் குணம் எனல் ஆமே இரவும் எல்லி அம்பகலும் ஏத்துதல் குணம் எனல் ஆமே. பெருமானை இரவும் பகலும் ஏத்துதல் தான் அடியாருடைய குணம். அப்ப அடியார்கள் பெருமானை இரவும் பகலும் ஏத்துதல் என்பது கடமைகளுக்கினோடு கடவுளை தொழுதல் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பல்லிலோடு கையேந்தி. ராணியம்மா. பல்லிடுவோடு கையேந்தி பாடியும் ஆடியும் பலித்தேர் அல்லலல் வாழ்க்கைரோனும் அழகியது அறிவர் எம் அடிகள் புல்லாம் ஏறுவார் பூத புடை சூழ புல்லம் ஏறும் பூத புடை
சொல்ல உழித்தவர்க்கிடையாம் மல்கு வெண்திரை ஓதம் மாமரைக்காடு அதுதானே. மல்கு வெண்திரை ஓதம் மாமரைக்காடு அதுதானே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. பல்லிலோடு கையேந்தி பாடியாடும் பாடி ஆடி பலி தேர்வர் என்று பிரம்ம கபாலத்தின் மூலமாக நம்முடைய யான் எனது என்ற செருக்கை பிச்சையை ஏற்கிற பாடல். வாழ்க வாழ்க. நாகந்தான் கயிறாக. 7வது பாட்டு. அம்மா பாண்டிச்சேரியிலிருந்து திலகவதி அம்மா வாங்கம்மா. சிவாய நம ஐயா. நாகந்தான் கயிறாக நளிர்வரை அதற்கு மத்தாக. நாகந்தான் கயிறாக நளிர்வரை அதற்கு மத்தாக. பாகந்தேவரோட சுரர் படுகளல் அலரழக்கடைய வேக நஞ்சழ ஆங்கே வெறுவொடும் இருந்தெங்கும் ஓட. ஆகந்தண்ணில் வைத்தமிர்தம் ஆகந்தண்ணில் வைத்தமிர்தம் ஆக்குவித்தான் மறை காடே ஆக்குவித்தான் மறை காடே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. வாசுகி என்னும் நாகத்தை கயிறாக வைத்து மந்திரமலையை மத்தாக வைத்து தேவர்களும் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடைந்த போது என்ன பண்ணாங்க? யான் எனது என்ற செருக்கினாலே கடைந்தார்கள். அதனாலே ஆலகால விடம் வந்தது. அதை விட்டு ஓடினார்கள். அப்புறம் அந்த ஆலகால விடத்தை பெருமான் தன்னுடைய கண்டத்திலே தாங்கி நீலகண்டனாகி அதற்கு பிறகு அவர்களுக்கெல்லாம் அமுதம் தந்தான். அதனால ஆகம் தன்னில் வைத்து அமிர்தம் ஆக்குவித்தான் மறைக்காடு என்பது அந்த அமிர்தம் என்பது பெருமான் கொடுத்த கொடையாக இருக்கிறது. வாழ்க வாழ்க. தக்கன் வேள்வி தகர்த்தோம். 8வது பாட்டு. 6வது பாட்டு இல்லையா? 6 8 8 தான். வாங்க. போரூர்ல இருந்து பிரேமா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். தக்கன் வேள்வியை தகர்த்தோன் தனதொரு பெருமையை ஓரான் மிக்கு மேல் சென்று மலையை எடுத்தலும் மலை மகள் நடுங்க நக்கு தன் திருவிரலால் ஊண்டலும் நடு நடு தர கண் பக்க வாயும் விட்டலர பரிந்தவன் பதி மறை காடே நக்கு தன் திருவிரலால் ஊண்டலும் நடு நடு தர கண் பக்க வாயும் விட்டலர பரிந்தவன் பதி மறை காடே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வேள்வி செய்தா பெருமானுடைய அருளை பெறலாம். ஆனா அந்த வேள்வியோட நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? நல்ல நோக்கமாக சிவ வேள்வியாக இருந்தால் நமக்கு அருள் கிடைக்கும். ஆனால் தக்கன் செய்த வேள்வி சிவனை அழிக்க வேண்டும் என்பது. அதனாலே அதை தகர்த்தெறிந்தான் என்று சொல்கிற பாடல். அதான் நோக்கம்தான் முக்கியம். செய்கிற காரியத்தை என்ன நோக்கத்தோடு செய்கிற நோக்கம். அவன் கெடுதலுக்காக வேள்வி செய்தான். அதனாலே அது தகர்க்கப்பட்டது. வாழ்க. விண்டமா மலரோனும். செல்வம் அம்மா வாங்க. விண்ட மாமலரோனும் விளங்கி விலங்கு ஒளி அரவு அணையானும் பண்டும் காண்பரிதாய பரிசினவன் உரைபரிதான் கண்டலம் கழிவோதம் கரையொடு கதிர்மணித்ததும்ப வண்டலம் கமல் சோலை மாமரை காடதுதானே. கண்டலம் கழிவோதம் கரையொடு கதிர்மணித்ததும்ப வண்டலம் கமல் சோலை மாமரை காடதுதானே. திருச்சிற்றம்பலம். திருமாலும் பரமனும் தேட அவன் அழலாய் நிமிர்ந்தான் மண்டு காண்பரிதாய பரிசரவன். அவர்கள் யானையில் செருக்கிற போது அவன் காணாத பொருளாக இருந்தான். அவனை சரணடைந்த போது அவன் காணும் பொருளாக மாறுகிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. பெரியவாகியர் உடையும்.
வாங்க போரூர் செண்பகவல்லியம் வரீங்களா? பெரியாகிய குடையும் பீலியும் அவை வெயில் கரவா கரிய மண்டை கையேந்தி கல்லென உழி தரும் கழுக்கல் அரியாக உண்டோதும் அவர் திறமொழித்து தம் அடிகள் அரியாக உண்டோதும் அவர் திறம் ஒழிந்து நம் அடிகள் பெரிய சீர்மறை காடே பேணுமின் மனமுடையீரே பெரிய சீர்மறை காடே பேணுமின் மனமுடையீரே. நன்றி ஐயா. பெரியவாகிய குடையும் பீலியும் கையிலே ஏந்தி தன்னை பெரிய துறவிகளாக கருதி அறத்தை மட்டுமே பேசி கடவுளை மறந்த அந்த அமணர்களையும் நினைக்க வேண்டாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மையூலாம் பொழில் சூழ்ந்த முனுசாமி ஐயா வாங்க. மையுலாம் பொழில் சூழ்ந்த மாமரை காடமந்தாரை கையின தொழதெழுவா காழியுள் ஞான சம்பந்தன் செய்த செந்தமிழ் பத்தும் சிந்தையுள் சேர்க்க வல்லார் போய் பொய்யில் வானவரோடும் குலவல குலவல புகழே செய்த செந்தமிழ் பத்தும் சிந்தையுள் சேர்க்க வல்லார் போய் பொய்யில் வானவரோடும் புகவல கொலவல புகழே. சிதம்பரம். கையினால் தொழுது எழுவான் கடல் காழியுள் ஞான சம்பந்தன். தலையினுடைய செயல் வணங்குதல், கையினுடைய தொழில் தொழுதல். அப்ப வணங்குதல் வேறு, தொழுதல் வேறு. வணங்குதல் என்பது பெருமானிடத்திலே என்னுடைய யான் எனது சென்றை ஒப்படைத்து பெருமானிடத்திலே சரணடைதல். தொழுதல் என்பது ரெண்டு கையும் கூப்பி என்னால் ஆவதுமில்லை எல்லாம் உன் செயல் என்று தொழுதல் என்று பொருள் சொல்வார்கள். அந்த வகையிலே சிந்திக்க வேண்டும். அந்த மாதிரி சிந்தனையை தருகிறது எதுன்னா அந்த செய்த செந்தமிழ் பத்து, அதை சிந்தை செய்தால் அந்த செந்தமிழ் பத்தினாலே ஞான சம்பந்தன் தலையினால் வணங்குவதையும் கையினால் தொழுவதையும் சொல்கிறார். அதனால ஆணவம் அடங்கி என்னாலாவது இல்லை என்று தொழுதால் நமக்கு எல்லா விதமான காரியமும் கைகூடும். அதனாலே பொய்யில் வானவரோடும் புகவலர் கொளவலர் புகழ் என்று நாமும் புகழடையலாம். அதனால அந்த வானவரோடு சேரலாம் என்ற வகையில அமைந்த திருக்கடைக்காப்பு. வாழ்க. இதோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறுத்திட்டு மாலையில இரவுல இன்னைக்கு சொல்லான சருக்கத்துல சேரமான் பெருமாள் சொன்ன ஞானத்தமிழாலே சிவபெருமானை போற்றோம் கைலாய மலையில. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. எழுதல் தலை போட்டுலாங்க ஐயா. ஐயா இன்னைக்கு பொண்ணு சொல்லி அது பாடலுங்க ஐயா. நேற்றுக்கு ஒன்னியா, அப்ப இன்னைக்கு இது 8வது பாட்டு. 8வது பாட்டுங்களா? சிவபெருமான் கோலமாமரம் கோல. நன்றி சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். யாராவது படிக்க விரும்புறீங்களா? 8வது பாட்டு. வாங்க. கோல அறை குடுமி வந்து கோவலயத்து சால அமுது உண்டு தாழ்கடலை மீது எழுந்து காலம் மிக பரி மேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கரியானை வாயார நாம் பாடி துளித்து அகம் குழைந்து பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றிமா சிவாய்.
சிற்றம்பலம் தில்லையம்பலம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் குறைவில்லை கண்ணின் நல்லா தரும் கழுமல வல்லநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிது தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வாழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஒங்கு நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒருமுறை நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சி எளிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். வெள்ளானை செருக்கத்திலே திருக்கயிலாயத்திலே சேரமான் பெருவாருடைய ஞான தமிழாலே பெருமானை போற்றுதல். மிக்க நன்றி சிவா. சேரமான் வாக்கு